தமிழ்நாடு முழுவதும் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, சென்னையை சுத்தி ஏதோ 4-5 இடங்கள்ல பீஸ் கேரியர் பண்ணிருக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மின் தட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு அங்க ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க, திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. அங்க கீழே கிராமத்து அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அது மாதிரி இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, போதை மருந்து புழக்கம் முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க கையில தான் போலீஸ் இருக்கு. இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அங்க கீழே உள்ளவங்களுக்கு தெரியும் எங்க யாரு போதை மருந்து விற்கிறா, யாரு கஞ்சா விற்கிறா, யாரு போதை மாத்திரை விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேல ஸ்ட்ரிக்டா பண்ணாதான் முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் வந்தப்ப, புதிய ஆட்சி வந்திருக்கிறப்ப இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள், இது மாதிரி சமூக விரோத தொழில்கள் செய்பவர்கள் எல்லாம் அவங்க அமைதியாயிடுவாங்க. எப்படி இந்த ஆட்சி போகுது அப்படின்னு பார்த்துட்டு மெல்ல வாழை சுட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க, எந்தெந்த அதிகாரிகளை எங்க மேல யார போடுறாங்க, எந்தெந்த அதிகாரி வர்றாங்க, முதலமைச்சர் எப்படி இதை டீல் பண்றாங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சி மாறி இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு அந்த சமூக விரோதிகளுக்கு எந்தவித பயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது முன்ன விட அதிகமா இருக்கு. நீங்க நாங்க எதுவும் கணக்கெடுக்கல. உங்க தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல வர்ற செய்திகளை வைத்துதான் முன்பை விட பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு, முன்பை விட கொலை கொள்ளைகள் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலையில கிரிவலம் போனா எங்கள் சொந்த ஊர்ல இருந்து எங்க உறவினர்களை அவங்க செயின் ஒரு 10 பவுன் செயினா 8 பவுன் செயினா யார செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டான். அதை போய் காவல் நிலையத்துல கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட போடலையா. அப்புறம் அது எனக்கு சொல்லப்பட்டு அப்புறம் அங்க உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்கள் போய் பேசுறது எஃப்ஐஆர் இது நடந்து போன பௌர்ணமி நடந்ததுக்கு முந்தா நாளா அதுக்கு முதல் நாள் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால இதுல என்ன எதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறத முதல்வர் பார்க்கணும். இந்த மாதிரியான செய்திகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில சேனல்கள் முடக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? அரசு கேபிள் கைதும் பண்றாங்க. அதாவது இந்த ஆட்சி அதான் நான் சொன்னேன், எங்க ஆட்சிகள்ல இருந்து அதிமுக திமுக ஆட்சிகள்ல திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் 60 வருஷமா இருந்துச்சு. அதுல இருந்து மாற்றம் என்னன்னா அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது தான். இவர்கள் பாத்தீங்கன்னா சேனல் 3 சேனல் அன்னைக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதுக்கு சொல்றாங்க ஏதோ செட் ஆப் பாக்ஸ்ல பிரச்சனை. ஆனா இது மற்ற சேனல்லாம் அப்படி வருது, அது தெரியுது. அவங்களால சைத்தன்மை இல்ல. நீங்க அவங்களால பொறுத்துக்கொள்ள நீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பாருங்க, நீங்க அத்தனை பேருமே உணர்வீர்கள். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகள் மீது மாற்றாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது அவர்களுடைய செயல்பாடுகள். கீழே உள்ளவங்க நிர்வாகிகள் இருந்து மேல உள்ளவர்கள் வரைக்கும், அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் அதை நோக்கிதான் போகுது. தங்கள் தவறை சரி செய்யாமல், அதை சரி செய்ய தெரியாமல் அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போடுறதுனால இப்ப மின்வெட்டு தமிழ்நாடுக்குள்ள அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கு. இது சரி செய்வதற்கு காரணமாகாம போன ஆட்சியில உற்பத்தி செய்யல, அதுக்கு பண்ணல அப்படின்னு சொல்றது போன ஆட்சியில செய்யாததுனாலதான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. நீங்க அதை எப்படி சரி பண்ணுமோ பண்ணுங்க, போர்க்கால அடிப்படையில அணுக வேண்டிய விஷயங்களை அணுகுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அது சொன்னாலும் உங்களை குறை சொல்றோம். அவகாசம் கொடுக்கலாம், 6 மாசத்துக்குலாம் கரண்ட்டுக்குலாம் அவகாசம் கொடுத்தா எல்லாம் பப்ளிக் ரோட்ல சண்டை போடுறாங்க. இது கேட்டா அதையும் தூண்டி விட்டாங்கிறாங்க. எல்லாமே இவங்க இது மாதிரி ரீல் விட்டுட்டு இந்த மாதிரி ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்து ரைட்டு ரீல் விட்டு ஆட்சி நட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது உங்களுடைய அந்த சினிமா கேட்டா கவர்ச்சிங்கிறீங்க. ஆமா, சினிமா கவர்ச்சியை பார்த்து தானே ஒரு ஹீரோ அவரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூலூர்ல அந்த ஒரு திரும்பி அப்ப ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, உங்க தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நீங்க சினிமால ஹீரோ அப்படி எல்லாம் செஞ்ச மாதிரி இதை இவங்க தடுப்பீங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டோன்னு பாவம் அறியாமையில பேசுறாங்க. அதுபோல உங்களுக்கு வாக்களித்து வந்தவர்களை நாங்க எது சொன்னா நீங்க கோச்சிக்கிறீங்க. நீங்க ஒரு சினிமா ஹீரோ. இப்ப எம்ஜிஆர் சினிமா ஹீரோ தான், பட் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. திமுகங்கிற கட்சியில 20 வருடம் பணியாற்றி இருக்காரு. 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியில நிறைய பேர் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் அங்க நிர்வாகிகள். செங்கோட்டையனா அப்ப ஊராட்சி மன்ற தலைவர், 72ல கிளைச்செயலா இருந்தாரு. ஊராட்சி மன்ற தலைவர் 77 அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. 77 தேர்தலப்ப அந்த கட்சிக்கு அமைப்புகள் இருந்தது. நிறைய பேர் இந்தி போராட்ட வீரர்கள்
எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இதுல வந்தவங்க யாரு என்னன்னு வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டுட்டு அடுத்த தொகுதியில போய் நன்றி சொல்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. இப்ப நான் போன நான் முதல்ல பெரியகுளம் தொகுதிக்கு போனப்ப என்ன அழைச்சிட்டு போனது கட்சி நிர்வாகிகள் தான். அது நன்றி சொல்ல போனப்ப எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அந்த தொகுதி எல்லாம் பிடிபடுறதுக்கு. நிர்வாகிகளுக்கு இன்டிமேட் பண்ணி போனா அவங்க தானே அந்த இடங்கள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க நன்றி அறிவிப்பை வேற தொகுதியில போய் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அதனாலதான் சொன்ன இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி மாதிரி உங்களை நீங்க நிரூபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஆட்சியாளர்கள் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் சரி செய்து மக்கள் உங்களை நம்பி 107 தொகுதியில 108 தொகுதியில வாக்கு உரிமையை தந்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்சிக்கு கொடுத்திருக்காங்க. சரி பண்ணுவதை சரி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய ஆட்சிகள்ல செய்யாதவராக ஒரே நாள்ல மின்வெட்டெல்லாம் உடனே பண்ணலாம். ஏன்னா நிர்வாகத்தை சரியா பார்க்கணுங்கிறது தான் கீழே வரைக்கும் என்னன்னு கேட்டு பண்ணணும். இதுல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க தூண்டி விட்டு பண்ணுவாங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். யாரோ எங்க ரிலேட்டிவ் ஒரு இடத்துல இபில ஒரு பொண்ணா பண்ணலாம். அது எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரியா பண்ண பாருங்க. குறை சொல்றதை விட்டுட்டு சரி பண்றதுக்கு முழுமூச்சா வேலை பாருங்க சொல்றேன். முதலமைச்சர் திரு விஜய் பேசும்போது இனி வரும் காலத்திலையும் திமுக தாவேகா மட்டும்தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேகா மட்டும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்னும் இல்லைன்ற மாதிரி உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறாரு. தேர்தல் நேரத்துல பேச வேண்டியது தேர்தல் முடிஞ்சு மறக்காம அதையே போய் எழுதி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. அதையே போய் திருச்சியில பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம். அதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சி ஒண்ணும் இல்லாம தான் 53 சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க. கரெக்டா? அந்த 53 சீட்ல நாங்க என்னதான் நீங்க கையில பாத்திரம் எழுதிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால நீங்க அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக மற்ற பிற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு நாங்க புதிய அதிமுகன்னு ஒரு பேச்சு பேசிட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகள்ல இருக்கீங்க. அது நிச்சயம் நடக்காது. அதை யாரும் நடக்க விட மாட்டோம். நீங்க இதை விட வேகமாக அம்மாவின் தொண்டர்கள் வீடு கொண்டு இருந்து வருவோம். உங்களை அடுத்த முறை சரியாக உங்களை தேர்தலில் பாடம் உள்ளது. அண்ணாமலை அவர்கள் எதிர்காலத்துல என்னோட நண்பர் தான் இருந்தாலும் அவர் அன்னைக்கே கேட்டப்ப சொன்னேன். அவர் பாஜக விட்டு ராஜினாமா செய்தது எனக்கு மிகுந்த வருத்தம். நான் இது மாதிரி சொன்ன உடனே அந்த ஆச்சரிய குறியெல்லாம் ஒன்ன நேற்று தான் அறிவிச்சாரு எங்க முதலமைச்சர். அதுக்குள்ளார இவர் பேசுறாரு, இவர் எங்களை பார்த்து பராமப்படுறாருமாங்க. நீங்க தான் சொல்லணும். இப்பதான் அறிவிப்பு வந்திருக்கு, பாப்போம். அது கீழே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு அதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய பேரை அப்பாயிண்ட் பண்ணாதான் முடியும். அதனால பாப்போம். ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பாப்போமே. பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதான் வெயிட் பண்ணி பாப்போமே. இன்டர்நெட்ல ரொம்ப அப்டேட்டா இருக்கீங்க, கண்டினியூஸா அதெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்களா சார்? எனக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்புவாங்க.